ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். நம்ம இப்போ இதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் உள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னா கோயிலில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ நம்ம வெளில ஒரு போட் மட்டும் எடுத்துப்போம். பார்த்தா எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்முறை தேர்வு. ஸோ அந்த செய்முறை தேர்வை முடிச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மதியத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அந்த கோயில். கோயில் பார்த்தீங்கன்னா சாத்திருக்கு, சாயங்காலம் திறப்பாங்க போல இருக்கு. எல்லாமே பிளேஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அத்திப்பூ மரம். அத்திப்பூ இருக்கும் இந்த மரத்தில். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அத்திப்பழம் இல்லை அத்திப்பூ பிரி அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குடா ஆகாஷ். தெரியுமா இது அந்த பாம்பு? உனக்கு எப்படி அக்கா சிவன் அறிவு இருக்கு? அது உள்ளார பாம்பு, அந்த பூ உள்ளார சிவன் இருக்காராம், அதில் ஏதோ பாம்புலாம் இருக்கான். அறிவு வர சொல்கிறாரு ஆளு. ஐயோ, இது இந்த கோயில் எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. எதை வச்சு எல்லாம் அந்த அந்த அளவு அந்த காலத்தில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் அந்தமாரி வச்சு கட்டுறாங்க. அப்போல்லாம் மேஸ்திரி இல்லைடா. இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்க குகை. இது உள்ளார போயிட்டு பெண்கள் குளிச்சாக்கா இந்த கிணத்துல ஏதோ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாக எனக்கு தெரியல, புராண கதைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கிணறு பார்க்கவே பயமாக இருக்குது. பாருங்க, கிணறு பார்க்கவே பயமாக இருக்குது. மீன்லாம் கிடக்குது உள்ளார. கிணறு எம்மா பெரிய கிணறு எப்பா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்மா பெரிய கிணறு. இதில் ஆகாஷ் உள்ளார குதிரை ஆகாஷ். ஸோ ரொம்பலாம் போர் அடிச்சுனாக்கா அந்த கோயில் வாங்க. ஏன்னா செம்மையாக காற்று அடிக்கும், நீங்கள் இங்கே தூங்கலாம், ஜாலியாக படுத்து கிடக்கலாம். ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். இதில் என்னென்னா, இதில் ஒரு அப்செட்டான விஷயம் என்னென்னா, இங்கே காதல் ஜோடி வந்தாக்கா பிரிஞ்சிடும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்கிறான். அது உண்மையாக என்னன்னு தெரியல. இந்த கோயிலுக்கு இட்டு வந்தாக்கா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது மூட நம்பிக்கை தான். பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற காலேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிண்டான தான் இந்த கோயில் இருக்குது. அதனால தான் ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து ரொம்பலாம் நம்ம லாங் ட்ராவலாம் போக மாட்டோம். கோயிலுக்கு வராமலே என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிருக்கு. ஆகாஷுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டான் சொல்லிட்டேன். ஒரே செம்மையாக காற்று அடிக்குது, செம்ம அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறேன். அதாவது செடியிலலாம் இன்னும் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. எப்படி பார்க்க பயமாக இருக்கும். பாருங்கள், பிளேஸ்லாம் சூப்பராக. இது வந்து உட்காந்து காற்று ஜில்லுன்னு அடிக்குதுங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் கோயிலெலாம் கட்ட முடியாது இந்த மாதிரிலாம். எந்த ஒரு நவீன வசதியும் இல்லாமல் இந்த கோயிலில் அழகாக மனுஷங்களை வச்சே கட்டியிருக்காங்க. மனுஷங்களை வச்சா இல்லை, இன்னும் எது எதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதில் மேஸ்திரியா தடுப்பு சேவரை கூட எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. இந்த கல்லுலே எல்லாமே ஒரே கலர் கல்லாக இருக்குது. இதெல்லாம் எந்த கல் ஆகாஷியா? இந்த கல் பேரில் என்னது? வைர கல்லா? சூப்பராக இருக்கு. சத்திகை நோக்க சரவண பவன். மதிய டைமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஜோடியாக வராங்க, பாதி மக்கள் சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னே தெரியல கோயிலுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆகாஷ். இவன் கூட தான் எங்கேயா இருந்தாலும் சுற்றுவோம், எங்கேயா இருந்தாலும் போவோம். வேறு யாரும் கூட வரமாட்டானுங்க. அதனால தான் பாருங்க மக்களே, இவன் இனிமேல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சந்தூரில் போய் நின்றுட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அது நீங்கள் பார்க்க முடியாது, இருந்தாலும் இவன் எடுத்தால் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்க்க முடியுது. ஆகாஷே கெத்தாட்டே ஆகாஷ் நடந்தாலே ஒரு கெத்தாக இருக்கும் மக்கள். பாருங்கள், எல்லாம் ஃபேமிலியாக வந்து ஜாலியாக இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வெளில கிளம்புறோம்.